வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் லாவண்யா. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் 1000 கன அடியில் இருந்து 1500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் 2792 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியின் நீர்மட்டம் 18.91 அடியாக உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 246 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடப்பாண்டில் மீண்டும் 5வது முறையாக நேற்று முன்தினம் முதல் புழல் ஏரியிலிருந்து 400 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. புயல் காரணமாக ஏரிக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு கருதி புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் அளவு 1000 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 13.5 கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று சேர உள்ளது. வடகரை, கிராண்டலைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரி நீர் செல்ல உள்ளதால் உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். உபரி நீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ, செல்ஃபி எடுப்பதோ, ரீல்ஸ் பதிவிடுவது, குளிப்பது, துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.